காவேரி வந்து என்ன பண்ணுறாங்க, வெண்ணிலாவை கூட்டின்னு வந்து நின்னோன்னே விஜய் வந்து அப்படியே அதிர்ச்சி அடைகிறாரு. கையில் இருந்த அந்த என்ன பண்ணுறாரு, அந்த அக்ரிமெண்ட்டை வந்து கீழே போட்டுறாரு. அப்படியே வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியாக பார்த்துட்டே இருக்காரு. பார்த்தா வெண்ணிலா வந்து நிற்கிறாங்க. வெண்ணிலா விஜய் பார்த்து சந்தோஷப்படுறாங்க. ஓடி போய் விஜயோட கையை பிடிக்கிறாங்க. இதை பார்த்தா காவேரி அப்படியே மனசு கலங்குறாங்க. அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. உடனே வந்து வெண்ணிலா எப்படி இங்கே, வெண்ணிலா நீ எப்படி இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பார் வெண்ணிலா, எதுக்காக நீங்கள் வந்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே உடனே வந்து கையை எடுக்க பார்க்குறாரு. வெண்ணிலா செஞ்ச தப்புக்காக. உடனே வந்து வெண்ணிலா வந்து ப்ளீஸ் விஜய்னு சொல்லிட்டு கை பிடிக்கிறாங்க. வெண்ணிலா மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லாரும். நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து காவேரி சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்டு அப்படியே வெண்ணிலாவே பார்த்துட்ருக்காரு. பாவம் வெண்ணிலா இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விஜய் உருகி போகிறாரு. வெண்ணிலா வந்து அப்படியே விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பண்ணுறாங்க. இதை பார்த்தா தாத்தா ஒன்றும் புரியாமல் அப்படியே நிற்கிறாரு. உடனே விஜய் கிட்ட விஜய் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதை கேட்டு விஜய் வந்து அப்படியே வந்து கண்ணில் தண்ணியாக ஊற்றுது. விஜய்க்கு கண்ணை தொடச்சிக்கிறாரு. அடுத்து வந்து காவேரி பார்க்குறப்பாரு அப்படின்னா காவேரியை பார்க்குறாரு. காவேரி சொல்கிறாங்க, விஜய் 2 நாளாக நீங்கள் என்ன பிரச்சனை என்கிட்ட கேட்டுருந்தீங்கல்ல, இதுதான் பிரச்சனை. இந்த பிரச்சனையால் தான் நான் வந்து 2 நாளாக அப்படி இருந்தேன். ஆனால் இப்போ நான் முடிவு பண்ணிட்டேன், உங்களுக்கு வந்து பிடிச்சமான வந்து பழைய லைஃப் உங்களுக்கு திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் எவ்வளோ வந்து கஷ்டப்பட்டீங்க, நான் கண் கூட பார்த்துட்டே இருந்தேன். என்னென்னா உங்களுக்கு வந்து பழைய விஷயங்கள் எல்லாமே வந்து அவ்வளோ சந்தோஷத்தை கொடுத்தது. அந்த சந்தோஷத்தெல்லாம் மறுபடியும் உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். இந்த பிறந்த நாளில் உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன் அப்படின்றாங்க. அப்படியே கண் கலங்கி போகிறாரு விஜய். அது வந்து காவேரி அப்படி சொல்ல வராரு. உடனே வந்து பரவாயில்ல விஜய், நீங்கள் எதுவும் சொல்ல வேணாம். இந்த சூழ்நிலையில் நீங்கள் எது சொன்னாலும் வந்து அது சரியாகாது. நான் உங்களுக்கு வந்து கொடுக்க வேண்டிய கிஃப்ட்டை கொடுத்துட்டேன் விஜய். நான் உங்கள்கிட்ட வெண்ணிலாவை சேர்த்துட்டேன். எனக்கு இது போதும். இதுக்கப்புறம் வந்து என்ன முடிவோ அது இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருமா காவேரி, நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்புமா. என்ன இருந்தாலும் என்கிட்ட நீ சொல்லியிருக்கான்ல, இந்த மாதிரி வெண்ணிலாவுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கா அப்படின்னு. எதுக்கும் திடீர்னு வீட்டுக்கு கூட்டின்னு வந்தேன் அப்படின்னோடனே என்ன தாத்தா நான் பண்ணுறது, பாவம் இந்த பொண்ணு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கா, அதை என்னால் தாங்கிக்க முடியல தாத்தா. பத்தாதுன்னு வந்து ராகினி சொல்கிறதுக்கு முன்னாடி நான் சொன்னால் தானே நல்லாயிருக்கும் தாத்தா அப்படின்னோடனே அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. விஜய் எந்த பதிலுமே சொல்லாமல் அப்படியே வந்து அதிர்ச்சியிலே இருக்கிறதால அவரால் எந்த பதிலுமே சொல்ல முடியாமல் நிற்கிறாரு. அவருக்கு ஒன்றுமே புரியல, நடந்த விஷயங்கள் ஒன்றுமே புரியல. எதுவும் பதில் சொல்ல முடியாமல் விஜய் வந்து திணறி போகிறாரு. இதை பார்த்த காவேரி வந்து அப்படியே விஜய் பார்த்துட்டு அழுதுகிட்டே வந்து அங்கேருந்து வந்து நகர்ந்து போகிறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, கையை பிடிச்சிட்டு இருக்காங்க வெண்ணிலா. இதை பார்த்த தாத்தா வந்து விஜய் அப்படி சொல்லிட்டு கையை எடுத்து விட சொல்கிறாரு. விஜயும் கையை எடுத்து விட்டுறாரு. அடுத்து வந்து சரிப்பா, வெண்ணிலாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்ல, அந்த ஏற்பாடெலாம் வந்து பார்த்துக்கலாம். ஒன்றை பார்த்தோன்னே முக்கால்வாசி வந்து வெண்ணிலாவுக்கு ஞாபகம் வந்துடும் சொல்லியிருக்காங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ முதல்ல காவேரியை சமாதானப்படுத்து அப்படின்னு சொன்னோன்னே காவேரி பாவம் பாடணுன்னா காவேரி பார்க்குறாங்க. பார்த்தா காவேரி காணோம். தாத்தா காவேரி எங்கே போனா, சரிப்பா அவங்க அம்மா வீட்டுக்கு தான் போயிருப்பா, அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு, நீ வாமா வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒன்றும் புரியாமல் விஜய் யோசிக்கிறாரு. நினச்சி பார்க்குறாரு. காவேரி சத்தியமாக நான் ஒன்றை தாண்டி விரும்புகிறேன். நீ ஏன்டி இப்படி அர்ஜென்ட் பட்ட, என்கிட்ட கேட்காம கொள்ளாமல் ஏன்டி இந்த விஷயத்தை வந்துட்டு என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல, ஏன் இப்படி பண்ண காவேரி, எனக்கு வந்து நல்லது பண்ணுறேன்னு நினச்சிக்கிட்டு நீ இப்படி பண்ணிட்டே காவேரி அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காரு. தாத்தா வந்து என்னப்பா என்ன யோசிக்கிறேன்னு, இல்லை தாத்தா பாவம் தாத்தா காவேரி அப்படி இல்லை அப்படின்னு சொல்கிறார். ஆமாப்பா ரொம்ப பாவம்ப்பா, அந்த மாதிரி ஒரு பொண்ணு உலகத்தில் யாருக்குமே கிடைக்காது, உனக்கு கிடைச்சிருக்கு விஜய். நீ அந்த பொண்ணு நல்லா பார்த்துக்கணும் விஜய். இந்த மாதிரி யாருமே செய்ய மாட்டாங்க. எல்லாரும் அவங்க சுயநலத்தை பற்றி தான் இந்த உலகத்தில் யோசிப்பாங்க. ஆனால் காவேரி உன்னோட வந்து உன்னையும் பற்றியும் வெண்ணிலா பற்றியும் நல்லா தெரிஞ்சு வெண்ணிலா பாவன்னு யோசிச்சிருக்கா பாரு. இந்த மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு யாருமே இப்படிலாம் இல்லவே இல்லை. இந்த மாதிரி ஒய்ஃப் கிடைக்க நீ கொடுத்து வச்சுருக்கணும்டா. காவேரி மிஸ் பண்ணிடாதடா. வெண்ணிலா உன் லைஃப்பில் ஒரு பார்ட்டு தான்டா, ஆனால் காவேரி தாண்டா உன் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுறாரு. எனக்கு தெரியும் தாத்தா, எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் காவேரிக்கு இது புரிய மாட்டேங்குது. காவேரி என்ன நினைக்கிறான்னா, நான் வெண்ணிலாவை தான் விரும்புகிறேன்னு நினச்சிட்ருக்கா. அதுதான் காவேரி வந்து புரிஞ்சுக்கின தப்பு. அதை முதல்ல காவேரிக்கு நான் புரிய வைக்கணும். நீ தாண்டா புரிய வைக்கணும் காவேரிக்கு. வெண்ணிலா எந்த இடத்துல நீ மனசில் வச்சுருக்க, காவேரியை எந்த இடத்துல நீ மனசில் வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நீ வந்து காவேரிக்கு புரிய வைக்கணும் விஜய் அப்படின்றாரு. சரி காவேரி இப்போ எங்கே போயிருப்பா, சரி முதல்ல ஃபோன் பண்ணிப்பாரு காவேரிக்கு, அதுக்கப்புறம் முடிவு பண்ணலான்னு காவேரிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. காவேரி ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. உடனே வந்து இது எல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்த ராகினி வராங்க. அவள் எப்படி ஃபோன் எடுப்பா, அவளை தான் இதுக்கப்புறம் அவள் வீட்டுக்கு வருவாளோ இல்லையோன்னு அதிர்ச்சி அடைகிறார் விஜய்.